5 நிமிடங்களில் லெட்ஸ் டாக் மணி சுருக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புத்தகம் இந்திய நிதி சூழலுக்கு ஏற்ற மாதிரி எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஃபினான்ஸ் புக். மோனிகா ஹாலன் எழுதிய லெட்ஸ் டாக் மணி. நம்மில் பல பேருக்கு சந்தேகம் இருக்கும், நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் மாத கடைசியில் காசு நிற்க மாட்டேங்குது, அல்லது பணத்தை எங்கே முதலீட்டு செய்யணும்னு தெரியல. இந்த எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப எளிமையான தீர்வை இந்த புத்தகம் சொல்லுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் பணத்தை எப்படி ஒரு சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்து நிம்மதியாக வாழலான்னு பார்க்க போகிறோம். பணத்திற்கான ஒரு கட்டமைப்பு. முதல்ல நாம் செய்ய வேண்டியது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை முறைப்படுத்துகிறது. ஆசிரியர் இதுக்கு 3 அக்கௌண்ட் சிஸ்டமை பரிந்துரைக்கிறாங்க. இன்கம் அக்கௌண்ட், உங்கள் சம்பளம் வரும் கணக்கு. இதிலிருந்து உங்களது அத்தியாவசிய தேவைக்கான வீட்டு வாடகை, மளிகை செலவுகள் செய்யப்பட வேண்டும். ஸ்பெண்ட் அக்கௌண்ட், இது உங்களது பொழுதுபோக்கு மற்றும் இதர செலவுக்கான கணக்கு. உதாரணத்துக்கு அவுட்டிங், ஷாப்பிங். ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் இங்கே மாற்றி அதுக்குள்ளே செலவு செய்ய பழகணும். இன்வெஸ்ட் அக்கௌண்ட், இதுதான் மிக முக்கியம். சம்பளம் வந்த உடனே ஒரு பகுதியை சேமிப்பதற்காக அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடணும். காப்பீடு, இன்சூரன்ஸ், இது முதலீடு அல்ல. நம்ம உள்ள பல பேர் பண்ணுற தப்பு இன்சூரன்ஸையும் முதலீட்டையும் குழப்பிக்கிறது. மணி பேக் பாலிசி அல்லது என்டோமென்ட்ஸ் பிளான்களை விட ஆசிரியர் 2 விஷயங்களை வலியுறுத்துகிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ். இது உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்கு. ஒரு சிறிய பிரீமியத்தில் அதிக கவரேஜ் கிடைக்கும் டேர்ம் பிளான் எடுப்பது தான் புத்திசாலித்தனம். ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு மருத்துவமனை செலவு உங்கள் வாழ்நாள் சேமிப்பையே அளித்துவிடும். அதனால போதிய அளவு மருத்துவ காப்பீடு வைத்திருப்பது அவசியம். முதலீடு, இன்வெஸ்டிங் ஃபார் வெல்த். பணத்தை சும்மா வச்சுருக்கிறதுனால அது வளராது. பண வீக்கத்தை விட அதிக லாபம் தரக்கூடிய இடங்களில் முதலீடு செய்யணும். ஈக்விட்டி, பங்குகள், மியூச்சுவல் ஃபண்ட். நீண்ட கால இலக்குகளுக்கு, உதாரணத்துக்கு 10 வருடங்களுக்கு மேல் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்வது சிறந்தது. டெட், கடன் சார்ந்த முதலீடு. பிபிஎஃப் மற்றும் எஃப்டி போன்ற பாதுகாப்பான முதலீடுகள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு சமநிலையை தரும். தங்கம் மற்றும் ரியல் எஸ்டேட், இவற்றை உங்கள் மொத்த சொத்து மதிப்பில் ஒரு சிறிய பகுதியாக மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். லெட்ஸ் டாக் மணி புத்தகம் சொல்கிறது என்னென்னா, பணங்கிறது ஒரு கருவி தான். அதை நாம் சரியாக மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டா அது நம்ம வாழ்க்கையை அழகாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.